ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இன்றைக்கி காலபைரவர் ஜெயந்தி. இந்த வருடம் 2025க்கான தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் ஜெயந்தி. இன்னைக்கு இந்த அஷ்டமி திதியில் பைரவரை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய சரியான முறையை பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். காலபைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் ஏற்ற தேய்பிறை அஷ்டமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த காலபைரவர் ஜெயந்தியாக நாம் கொண்டாடுறோம். மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் பைரவரை மனதார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் முற்றிலுமாக அகலும். காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சிவபெருமானின் 64 ரூபங்களில் ஒருவரான பைரவரை தேய்பிறை அஷ்டமி தினத்தில் விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கர்மவினையால் ஏற்படும் தொல்லைகள் கூட நீங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த சிவபெருமானின் 5 முகங்களில் ஒன்றான தத்புருஷ முகத்தில் இருந்து தோன்றியவர் பைரவர். இவர் சிவபெருமான் ஆட்சி செய்யும் இடமாக பார்க்கப்படும் காசியில் சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். ஆணவம் கொண்ட பிரம்மதேவனின் தலையை கொய்தவர். சூரியனின் மகனான சனியை சனீஸ்வரனாக்கி நவக்கோள்களின் வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமை சேர்த்தவர் இந்த காலபைரவர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட பைரவ மூர்த்தியை காலபைரவர், மார்த்தாண்ட பைரவர், க்ஷேத்திர பைரவர், அதாவது சத்ரு சம்ஹார பைரவர், வடுக பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு பல பெயர்களில் அழைச்சி வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. பைரவ மூர்த்தியை பௌர்ணமிக்கு பின்வரும் அஷ்டமியில், அதாவது தேய்பிறை அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்து பஞ்சதீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா காலத்தால் தீர்க்க முடியாத தொல்லைகள் கூட நீங்கும். அந்த பஞ்சதீபம் அப்படிங்கிறது இலுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறமா தூய பசு நெய், இதை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றணும். ஒரு தீபத்தில் இருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு தீபத்தையும் தனித்தனியாக ஏற்றி வைக்கணும். இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எண்ணிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. பைரவர் அப்படின்னா பயத்தை அளிப்பவர் அப்படின்னு ஒரு பொருள். அதாவது தன்னை அண்டியவர்களின் குறைகளை களைய அவர்களின் எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவர் தான். பயத்தை நீக்குபவர் மற்றும் அடியார்களின் பயத்தை போக்குபவர் அப்படின்னும் பொருள் இருக்கு. பைரவர் சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒருவர். அந்தகாசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவமே பைரவர். இவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையுமே செய்கிறாரு. சிவபெருமானை போலவே பைரவருக்கும் 64 வடிவங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் காலபைரவர். காலத்தை வென்றவர், காலச்சக்கரத்தை இயக்குபவர் இந்த காலபைரவர். இவரது உடல்ல 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 கோள்களும் அமைந்திருப்பதாக புராணங்களில் இருக்கு. இவரது மூச்சு காத்துல இருந்துதான் திருவாகியம் மற்றும் திருக்கணிதம் ஆகிய பஞ்சாங்கங்கள் உண்டானதாக சொல்லப்படுது. இதில் இருந்து மற்ற காலக்கணித முறைகள் தோன்றியது. காலபைரவர் மற்ற பைரவர்களை காட்டிலும் உக்கிரமானவர். ஆனால் தன்னை நம்பியவங்களை கண்ணின் இமை போல காப்பவர். இவரே சிவ ஆலயங்கள்ல காவல் தெய்வமாக இருக்கிறாரு. இவரின் அருள் இல்லாம சிவ வழிபாடு முழுமை பெறாது. சிவ வழிபாட்டில் முன்னேற்றம் காண காலபைரவின் அருள் முக்கியமா நமக்கு தேவை. உலகத்துல பிறந்தவங்க வேண்டுவது முக்தியை தான்.
அதாவது மறுபிறவி இல்லாத நிலை வேணும் அப்படின்னு வேண்டுவாங்க. ஆனால் ஒருவருக்கு பாவமோ இல்லை புண்ணியமோ இருந்தால் மறுபிறவி உண்டு. அப்போது எப்போது பாவம் புண்ணியம் இரண்டுமே அழிஞ்சு வெறுமை நிலை உண்டாகுதோ அப்பதான் பிறவி இல்லாத பெருநிலை கிடைக்கும். அத்தகைய பிறவி இல்லாத பெருவாழ்வை தருபவர் தான் காலபைரவர். இவர் காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவர். அப்படிங்கிறதுனால ஒருவரது பாவ புண்ணியங்களை அளிக்கும் ஆற்றல் இவருக்கு உண்டு. வீட்டில் தினமும் விளக்கேற்றி வச்சு ஓம் ஹ்ரீம் காலபைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் காலபைரவர் படமோ இல்லை விக்கிரகமோ வச்சுருந்தீங்கன்னா வீட்டிலையே தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. வீட்டில் ரெண்டுமே இல்லைனாலும் பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னாலும் நிச்சயமாக இன்றைக்கி போய் அந்த கோயிலில் போய் கலந்துக்கோங்க, பூஜையில் கலந்துக்கோங்க. அங்கே போய் இந்த பஞ்சதீபத்தையும் ஏற்றி வைங்க. அங்கே போக முடியல, வீட்டில் இருக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்லேயும் நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.